சுடர் மின்னவாரும் அம்மா வார்த்தை கட்டி பாடினோம் பாமாலையே கோர்த்தெடுத்து சூட்டினோம் பூமாலையே ஜோதி தரிசன கோலம் தந்திடும் பௌர்ணமி நாயகியே சூழும் இடர்களை நீக்க வந்திடுமால் உங்கள் எல்லாருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையவும் உங்கள் மனதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீரவும் சர்வ உலகத்தினுடைய தாயாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மஞ்சத்தினுடைய அம்மா பத்ரகாளியினுடைய கருணையால் நவலிங்கேஸ்வருடைய துணையால் ஆதிசிவன் அருணாச்சலேஸ்வரர் அபிதகுஜாம்பாள் துணையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைய நாள் 20/11/2024 புதன்கிழமை. ஒரு செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த உலகத்திலேயே நவசக்தி ஏன் அமைஞ்சது? உலகத்தில் நவசக்தி எங்குமே கிடையாது. இந்த உலக பிரபஞ்சத்தில் எங்குமே கிடையாது. இது அண்ணாமலையார் மலையினுடைய பின்புறத்தில் ஏன் அமைந்தது என்றால் 36 வருஷம் ஆகிறது. ஏனென்றால் இது ஒரு அமானுஷம். நவசக்தி என்பது 9 சக்தியினுடைய எஜமான் பத்ரகாளி தான். மற்றெல்லாம் அவதாரங்கள். அக்கா தங்கச்சி 8 பேர். அதில் பெரியவங்க பத்ரகாளி அம்மன் தான். பத்ரகாளிக்கு சர்வ உலகமாக அம்மா தான். அதனால்தான் மும்மூர்த்திகளும் சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் கையெடுத்து கும்பிட்ட வழிபட்ட தாயர்னா பத்ரகாளி. பத்ரகாளிக்கிட்ட நவசக்திக்கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா 3 விசேஷம் சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய நோய்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மரண வலிகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும், கோர்ட்டு வழக்கு கேஸ், இந்த தீய சக்திகள் என்று சொல்லுகிறார்களே, பில்லியம் சூன்யம் காற்று கருப்பு, அனைத்தும் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுகால பூஜையிலே அந்த அம்பாள் அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது அனைத்தும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும் தலையிலிருந்து பாத வழியாக இறங்கிவிடும். உடனே அந்த அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து உங்கள் தலையிலே தெரிக்கிற பொழுது உங்கள் தேகம் புத்தேகமாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, முக்கியமாக ஒருவருக்கு நீங்கள் நினைத்திருப்பது 2 தோஷம்தான் இருப்பதாக நினைக்கிறீர்கள். செவ்வாய் தோஷம் நாகதோஷம் இல்லை, 4 தோஷம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு. பிறப்பு தோஷம், கிரக தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம். இந்த 2 தோஷங்களுக்கு நவகிரகங்கள் இருக்கிறது. இந்த 2 பிறப்பு தோஷத்துக்கும் கிரக தோஷத்துக்கும் எந்த கோயில் இருக்குது என்றால் அது பத்ரகாளி ஒருத்தி தான். அந்த கிரகத்தினுடைய கோள்களை மாற்றக்கூடிய 100% அவளே. செவ்வாய் பிறப்பு தோஷத்தையும் மாற்றுவதையும் அவளே. இந்த தோஷம் மிக முக்கியமானது. ஏனென்றால் பிறக்கிறவர்கள் கிழமை தோஷத்தில் பிறந்து விட்டாலும், நல்ல நாளில் பிறக்காமல் ஒரு தீய நாளிலே பிறந்து விட்டாலும், அதுக்கு உதாரணம் சொல்லுவேன். 1 அமாவாசை, 1 கிருத்திகை, 1 பிரதமை திதி, அஷ்டமி திதி, இது எல்லாம் கொஞ்சம் கொடூரமான நாட்கள். இந்த பிறப்பிலே பிறந்திருக்கிறவர்கள் அந்த நவசக்தியினுடைய அம்சமாக பத்ரகாளி அம்மனை வணங்கிவிட்டால் அனைத்து தோஷம் விலகும். முக்கியமாக இன்னொரு நல்ல செய்தி சொல்கிறேன். கணவன் மனைவி எந்த காலத்திலையும் பிரிய மாட்டாங்க. தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. பிள்ளைகள், பேர குழந்தைகள், குடும்பம், ஆனந்தம், அருள் சக்தியோட தெய்வ சக்தியோட வாழ்வுகள். ஏங்க, ஒரு அம்பாளுக்கிட்ட இந்த உலகத்தில் சிவன்கிட்ட ஒன்று தான் இருக்குது, ஞானம் ஒன்று தான் இருக்குது அவர்கிட்ட. அம்பாளுக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. லக்ஷ்மி அம்பாள், சரஸ்வதி அம்பாள், பூமி அம்பாள், குடிக்கிற நீர் அம்பாள், இந்த உலகத்தினுடைய சர்வகோடி லக்ஷ்மியும் அம்பாள். அதனால்தான் ஆக்கும் சக்தியும் அவளே, அழிக்கும் சக்தியும் அவளே. அதனால்தான் அம்மா தான் முதல் எழுத்து, அதுக்கு அடுத்து தான் அப்பா அது 2வது எழுத்து. கீழே விழுந்துட்டோம்னா முதல்ல குரல் கொடுக்கறது அம்மா. ஆகவே அந்த பத்ரகாளி அம்மன் இந்த நவசக்தியினுடைய அம்சம் என்பது சர்வ உலகத்துக்கு தாய். நீங்கள் இந்த நாளிலே
உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் வெற்றி பெற அந்த நவசக்தி அம்மனுடைய பிரதான சக்தி பத்ரகாளி அம்மனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே அண்ணாமலை பின்புறத்தில் வந்து அந்த ராகுகால பூஜையிலே பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்தால் கோடான கோடி அருள் கிடைக்கும். இங்கு வருகிறவர்கள் உயர் பதவி கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அத்தனை வெற்றியாகும் என்பது என்னுடைய சத்திய அருள்வாக்கு.